சென்னை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றப்படாமல் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகளை வீசும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், மருத்துவ கழிவுகள் மருத்துவமனை வளாகத்திலேயே கொட்டப்படுவதற்கு என்ன காரணம்? ஏன் அது இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது? இதனால் ஏற்படைய பாதிப்புகள் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சரவணன். சென்னை அடுத்த குரம்பேட்டை பகுதியில் உள்ள தாம்பரம் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இதில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று மாதாந்திர மாத்திரை மருந்துகளை பெற்று செல்கின்றனர். இதையடுத்து குரம்பேட்டையில் உள்ள தாம்பரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகள் மற்றும் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் வீசும் குப்பைகளை போடுவதற்கு 4 குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தாம்பரம் மருத்துவமனை நோயாளிகள் பயன்படுத்தும் மருத்துவ கழிவுகளும் அனைத்தும் 4 குப்பை தொட்டியில் கொட்டி நிரப்பி அந்த குப்பை தொட்டி சுற்றியுள்ள பகுதியில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட அனைத்து குப்பைகளும் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால மருத்துவமனை வளாகம் முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டியுள்ளனர். மேலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் குப்பை தொட்டிகள் முறையாக மூடி வைக்காமல் திறந்தபடியே இருப்பதாலும் குப்பை தொட்டிகள் நிரம்பி அதனை அகற்றாமல் குப்பை தொட்டிகளை சுற்றி மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பொருட்களை அரசு மருத்துவமனை ஊழியர்கள் டிராலில் தள்ளி வந்து கொட்டுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அரசு மருத்துவமனை ஊழியர்கள் வீசுவதை சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தி அரசு மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் இடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் மருத்துவ கழிவுகள் குப்பை தொட்டிகள் நிரம்பி பின்பு அகற்றாமல் அதை சுற்றி குப்பைகளை மருத்துவமனை நிர்வாகம் வீசி வருவதாகவும் சமூகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மருத்துவ கழிவுகளை உள்நோயாளிகள் கொட்டும் குப்பை தொட்டிகளை சுற்றி ப்ளீச்சிங் பவுடர் கூட கொட்டப்படாமல் உள்ளது எனவும் உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவ கழிவுகள் அனைத்து முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என மருத்துவமனை வளாகத்தில் குப்பை தொட்டிகளை தவிர்த்து மற்ற இடங்களில் மருத்துவ கழிவுகளை உள்ளிட்ட பொருட்களை கொட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை குறித்து மருத்துவமனை தரப்பில் அதிகாரிகளிடம் கேட்டபொழுது இது தாம்பரம் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் காலதாமதம் ஏற்படுத்தலாம், அவர்களிடம் பலமுறை முறையிட்டும் இது இன்னும் எடுக்காமல் இருக்கப்படுவதாகவும் இது தற்பொழுது தாம்பரம் மாநகராட்சியில் தனியார் அவர்லாண்ட் என்ற ஒரு நிறுவனம் ஒப்பந்தம் குப்பை எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை செய்துள்ளது. அந்த ஒப்பந்த ஊழியர்களும் கேட்டபோது வாகனம் பழுதாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதை குறித்து மாநகராட்சி ஆணையாளரிடம் மாநகராட்சி மேயரிடம் கேட்டபொழுது அதை உடனடியாக பார்த்து அதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தற்பொழுது நமது செய்தியாளரிடம் கூறி சென்றுள்ளார். எனவே இந்த தாம்பரம் மாநகராட்சி இந்த சுற்றுப்பட்டணத்திலேயே மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற அந்த தாம்பரம் அரசு மருத்துவமனை அந்த சுற்றுப்பட்டத்தில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் இந்த இடத்துல மருத்துவம் பார்க்கிறார்கள். இந்த இடத்துல இது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வேதனைக்குரியதாக காணப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி டேனியல்.